அந்த இரவு அழிவு பகுதி 1. மழை நனைய. சூறாவளி காற்று வீசிக்கொண்டிருந்த ஒரு இரவு. அந்த இரவு அழிவை வரவேற்க இருந்தது. சென்னை மெயின் ரோட்டில் இருக்கும் பழைய பான் சந்திரா மாளிகை என்று அழைக்கப்படும் வீடு பல ஆண்டுகளாக காலியாக கிடந்தது. மக்கள் அதை ஒரு பேய்க்கூடம் என நினைத்தனர். ஆனால் அந்த இரவு அந்த வீட்டுக்குள் 4 நுழைந்தனர். 4 யார்? 1. அஜய், யூடியூப் சேனல் நடத்தும் பேய் வீடு ஆராய்ச்சி செய்பவன். 2. மீரா, தைரியமான பத்திரிகையாளர், உண்மையை வெளிக்கொணர விரும்புகிறாள். 3. கேவின், தொழில்நுட்ப வல்லுநர், பயங்கரமான அனுபவங்களை கேமராவில் பதிவு செய்ய விரும்புகிறான். 4. சாய், வீடியோ எடுப்பதில் திறமையானவன், ஆனால் பேய்கள் மீது தீவிர பயம் கொண்டவன். அவர்கள் அங்கு ஏன் வந்தார்கள்? இந்த வீடு 50 வருடங்களுக்கு முன்பு எரிந்து நாசமாகியது. ஆனால் இதில் இன்னும் ஒளிமின்னுவது ஏன்? அஜய் கேட்டான். அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தவுடனே கதவுகள் தானாகவே மூடப்பட்டன. மின்சாரமில்லை. ஆனால் ஒரு அறையில் மட்டும் மங்கலாக ஒளி எரிந்து கொண்டிருந்தது. அவர்கள் நடந்து செல்லும்போது பழைய வீட்டின் சுவர்களில் எழுதப்பட்ட அந்த இரவு அழிவு ஆரம்பித்தது என்ற வரிகள் அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதே நேரத்தில் மீராவின் கைபேசியில் வந்த புகைப்படங்கள் அவர்களை பதற வைத்தன. அவர்கள் எடுக்காத தெரியாத நிழல்களின் உருவங்கள். திடீரென கீழே இருந்து ஒரு ஆரவாரம், முடிவில்லா சத்தம். அந்த இரவு அவர்களுக்கு மீண்டு வருமா இல்லையா? பகுதி 2 சந்திரா மாளிகையின் உண்மையான இரகசியம் என்ன? அந்த 4 உயிரோடு வெளியே வருவார்களா? அந்த இரவு அழிவு யாருக்காக ஏற்படுத்தப்பட்டது? முடிவில்லா மர்மம் தொடரும்.